Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எ பவர்ஃபுல் earthquake recently occurred in Taiwan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சமீபத்தில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எவ்வளோ ஹெக்டேரில் ரிக்டர் அளவில் பார்த்தோம் அப்படின்னா 7.4 அப்படின்னு சொல்லி பதிவாயிருக்கு. ஓகேங்களா, ரிக்டர் அளவில் 7.4. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, தைவான் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஹிட் பை பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ் because it is located in the collision zone between the Philippine Sea tectonic plate and Eurasian tectonic plate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க, பிலிப்பைன்ஸ் கடல் புவி தகடும் யுரேஷிய புவி தகடும் ஒன்றுடன் ஒன்று உராயும் பகுதியில் அமைந்துள்ளதால் தைவானில் அடிக்கடி சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிலிப்பைன்ஸோட டெக்டானிக் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் அடிக்கடி மீட் ஆகி என்ன ஆகுது, நமக்கு கொலிஷன் ஆகுறதுனால தான் இந்த ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது தைவானில் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நேற்று பதிவானது 7.4 ரிக்டர் அளவில். 25 வருஷம் கழிச்சு தைவானில் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் அடிக்கடி அங்கே அது வந்து ஒரு எர்த்குவேக் ப்ரான் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது, Who is the 9th Indian in the world's billionaires list அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 9ஆம் இடம் பிடித்த இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முகேஷ் அம்பானி அவர்கள் தான் 9ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ஃபோர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்காங்க. அந்த ஃபோர்ப்ஸ் தான் இந்த லிஸ்ட்டை வந்து கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அடிப்படையில் 9வது பில்லியனியராக இருக்கக்கூடிய, உலகத்திலே 9வது பணக்காரராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முகேஷ் அம்பானி அவர்கள். சரிங்களா. அடுத்தது, currently nuclear energy make up how many percentage of India's energy mix up அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்போது அணுசக்தி இந்தியாவின் ஆற்றலில் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.6% தான் நம்மளோட டோட்டல் எனர்ஜி யூசேஜில் 1.6% மட்டும்தான் நமக்கு நியூக்ளியரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருப்பாங்கன்னா, இது ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின் தான். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஹ்மதாபாத் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா வந்து இந்த 2047 டெவலப்டு கண்ட்ரி ஆகணும், 2070 நெட் ஜீரோவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற டார்கெட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்தியா வந்து நியூக்ளியர் எனர்ஜியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. 2030 இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, 2030 இந்தியா 30 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி கொண்டு வரணும். 2050 265 ஜிகாவாட் வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அப்படின்னா தான் அந்த ஒரு டார்கெட்டை நம்மளால மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி நியூக்ளியர் எனர்ஜி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 3 சினாரியோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை பார்த்துருப்பாங்க, ஃபாசில் ஃபியூல்ஸை வச்சு இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை பார்த்துருப்பாங்க, ரெனியூவபிள் எனர்ஜியை வச்சு இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை பார்த்துருப்பாங்க. அந்த 3 சினாரியோவில் நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்மளால இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாகவும் அந்த 2070 நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணுறது எல்லாமே நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணால் மட்டும்தான் சாத்தியக்கூறு ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா. அவங்க டிசைன் பண்ண அந்த சினாரியோ, அவங்க கால்குலேட் பண்ண அந்த மெத்தடாலஜியை பொறுத்து. ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா அப்போ அவங்க கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த நியூக்ளியர் எனர்ஜியில் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். 1.6% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டோட்டல் எனர்ஜியில். அப்போ அது வந்து டபுள் த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் இந்தியா அவங்களோட டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது, which article confers executive power on the states to borrow money within limits prescribed by the state legislature அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் கடன் வாங்க மாநிலங்களுக்கு அதிகாரத்தை எந்த சரத்து வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 293. ஸோ இந்த ஆர்டிகல் 293 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸாக வந்திருக்கு. சரிங்களா. கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்க அதிகமாக கடன் வாங்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கடன் வாங்கக்கூடிய உரிமையை மத்திய அரசாங்கம் தடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. அந்த ஆர்டிகல் 293 இன்னொரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் வந்து ஒரு மாநிலம் கடன் வாங்குறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து கடன் வந்து கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்னா மாநில அரசாங்கங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு லோன் கொடுக்கலாம். ஓகேவா. இன்னமும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மறுபடியும் லோன் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு லோன் வாங்கி அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு, முன்னாடியே வாங்கின லோன் ஏதாவது கட்டாமல் இருக்காங்க
அந்த மாதிரியான சமயத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் தேவைப்படுது. ஸோ இந்த ஒப்புதல் அப்படிங்கிறது எங்களோட கடன் வாங்கும் உரிமையை வந்து தடுக்குது அப்படிங்கிறது கேரளா கவர்மெண்ட் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஏன்னா எங்களோட கடன் வாங்கும் உரிமை எல்லாம் யாரு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவா, என்னன்னா ஸ்டேட்ஸ் டு பாரோ மணி வித்தின் த லிமிட்ஸ் பிரிஸ்கிரைப்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எங்களோட சட்டமன்றம் ஒரு லிமிட்டை கொடுத்திருக்கு, அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு தான் நாங்க கடன் வாங்க முடியும். ஆனா அந்த லிமிட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி. அதனால அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு வழக்கு நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கு, நிறைய ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கு, நிறைய கேள்விகள் காம்ப்ளெக்ஸா இருக்கு. இந்தியாவோட அந்த நிதி கூட்டாட்சி அப்படிங்கிற இடத்துல நிறைய கொஸ்டின்ஸ் வருது பிஸ்கல் ஃபெடரலிசம்க்கு. ஸோ அதனால இந்த ஒரு கேஸை வந்து உச்சநீதிமன்றத்தோட அரசியலமைப்பு அமர்வுக்கு வந்து மாத்திருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு வந்து மாத்திருக்காங்க. ஸோ நிறைய கேள்விகள் தான் நம்ம முன்னாடி இருக்கு, பதில்கள் இன்னும் வரல. நமக்கு இந்த கேஸ் நடக்க தான் ஒவ்வொரு பதிலாக நமக்கு வரும். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த ஆர்டிகலை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா டிஜியாத்ரா ஆப் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜியாத்ரா செயலி பின்வரும் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா டிஜியாத்ரா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏவியேஷன் செக்டாரை தொடர்புடையது. ஓகேங்களா, டிஜியாத்ரா அப்படிங்கிற ஒரு ஆப், அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளோட கிரெடென்ஷியல்ஸை உள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏர்போர்ட்ல ஒரு இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் அப்டேட் பண்ணிட்டா போதும், நிறைய இடத்துல கியூல நின்று போக தேவையில்ல, அந்த ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணதை வச்சு நம்ம உள்ள போய்க்கலாம். சரிங்களா, ஸோ ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ ஏவியேஷன் செக்டார் விமானத்துறை அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர் டிஜியாத்ராவை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.